இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா சுவாசிகா அஜய் டிஷன் லீட் ரோலில் நடித்த நூறுசாமி எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. சுவாசிகா ஹஸ்பண்டை இழந்த ஒரு விடவாக இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. சுவாசிகா யார் ஹெல்ப்பும் இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த 2 பசங்களை ஆளாக்குறாங்க. அந்த 2 பசங்க அஜய் டிஷன் மற்றும் சக்தி. ஒரு கட்டத்துக்கு மேலே சுவாசிகாவுக்கு மறுமணம் செய்யணும்னு ஆசை வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. சுவாசிகா செல்வின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. மொத்த படத்தையும் அவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. என் புருஷனை நான் கொண்டு இருந்தால் கூட 12 வருஷம் தான் தண்டனை, ஆனால் அவர் தானாக இருந்ததுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலு அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும், கிளைமேக்ஸ் முன்னாடி உடஞ்சி அழகிற மூமெண்ட்லேயும், கண்ணாடி காட்டும் போது எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுலையும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அஜய் டிஷன் மற்றும் சக்தி 2 பேரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அஜய் டிஷன் அம்மாவுக்கும் வாழ்க்கை இருக்குன்னு திருந்துற அந்த மூமெண்ட்லேயும், இமோஷன் சீன்லேயும் சரி, சக்தி லவர் கிட்ட அம்மா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த மூமெண்ட்லேயும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனிக்கு அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை. லாஸ்ட் 45 மினிட்ஸ் தான் வராரு. எக்ஸ்டெண்டட் கேமியா மாதிரி தான் இருந்தாலுமே அடக்கி வைக்காதீங்க, சிரிச்சிருங்கன்னு சுவாசிகா கிட்ட சொல்கிற அந்த மூமெண்ட்லையும், பார்த்துக்கலாம் தம்பி பார்த்துக்கலான்னு அஜய் டிஷன் கிட்ட சொல்கிற அந்த மூமெண்ட்லையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் லிஜிமோல் ஜோஸ், பாலாஜி சக்திவேல், அருள்தாஸ், ஜெனிசன் திவாகர், வினோதினி, பகவதி பெருமாள், காவியா அனில் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். படத்தில் ஒரு டைலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு செருப்பு பிஞ்சிட்டாலும் இன்னொரு செருப்பு சேர்த்து தூக்கி போட்டுறோம், செருப்புக்கே இந்த நிலைமை தான் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக்கும், ஒருத்தர் பட்னியோடைய பசியோடைய இருக்கிறாங்களா இல்லையான்னு சாப்பிட்டுருப்பாங்களோன்னு யோசிக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதே மனிதாபிமானம் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு எப்படி ஃபினான்ஸ் வந்ததுன்னு எதுவும் காட்டலை. ஒரு ஃபேமிலி யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. 1.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா தான் எங்களுக்கு சில்வர் பட்டன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லாமல் இந்த சீன் வச்சுருக்காங்க. ஒரு மோசமான கிரைம் ஒரு ஃபேமிலியை செய்கிறாங்க. திடீர்னு பார்த்தா எக்ஸிட் ஆகிடுறாங்க. அந்த சம்பவத்துக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைச்ச மாதிரி எதுவும் காட்டலை. கணவனை இழந்த ஒரு விதவை மறுமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலே அவங்க பசங்க எப்படி பார்க்குறாங்க, இந்த சொசைட்டி எப்படி பார்க்குதுன்னு ரொம்ப யதார்த்தமாகவே காட்டியிருந்தாங்க. வீட்டில் யாரும் இல்லைன்னா சுவாசிகா ஃபேன் கூட பேசுகிற அந்த சீனு, அம்மா சாப்பிடாம டீ மட்டுமே குடிக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணி அஜய் டிஷன் இமோஷனலாக அழகிற சீனுன்னு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. ஒரு கேரக்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதையை நரேட் பண்ணிட்டு வராங்க. திடீர்னு பார்த்தா இன்னொரு கேரக்டர் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கதையை சொல்கிறாங்க. இந்த சீன்லாம் கன்சிஸ்டன்சியே இல்லை. டைரக்டர் சசி, பிச்சைக்காரன், சிவப்பு மஞ்சள் பச்சை வெற்றியை தொட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. பிச்சைக்காரனில் அம்மா சென்டிமெண்ட் இமோஷனில் ரொம்ப நல்லாவே ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படம் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. விதவை பெண்ணோட மறுமணம்னு ஒரு நிஜ வாழ்க்கையை தழுவி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்ராமேட்டிக்காக இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபில் ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டாரு. அதில் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சினிமோட்டோகிராஃபர் தர்ஷக் கர்லாஜ் அவர் பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் பாலாஜி ஸ்ரீராம் பிஜிஎம் ரொம்ப சுமாராகவே பண்ணியிருக்காரு. பாட்டு மாயக்கனவு அப்படின்ற சாங்க ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய பிளஸ் சுவாசிகா லப்பர் பந்து மாமனுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மூவியாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த கேரக்டர் இவங்கள விட்டால் யாருமே பண்ண முடியாது அப்படின்ற லெவலில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசென்ட் வாட்சாக அமைஞ்சிருக்கு. இந்த 100 சாமி இல்லை 100,000 சாமி வந்தாலுமே என் சேனலில் காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. லேட்டஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ எதுவுமே வியூஸ் போகல. அது எனக்கு மன உளைச்சலாக தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே பார்த்தாலுமே எனக்கு அதிக வியூஸ் வந்திருக்கும். அது அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.